ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எல்லடை பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லடை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 கிலோ அரிசி மாவு போட்டிருக்கேன். நான் கடைக்காக போட்டிருக்கேன், அதனால் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டில் செய்கிறதுனா அரை கிலோ 1 கிலோ அந்த மாதிரி செய்யலாம். அரிசி மாவு நைஸாக வேணும். அரிசி மாவு நைஸ் அரிசி மாவு வேணும். நாங்கள் வந்து இது வந்து மதுரிலேருந்து வரோம். முறுக்கு மாவு வாங்கிக்காங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் எல்லடைக்கு. முறுக்கு மாவு, அதில் கொஞ்சமாக கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மிளகு கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க. சீரகம், எள்ளு, இது மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி போட்டுக்கோங்க. போட்டாச்சு, நான் முன்னாடியே போட்டுட்டேன். இதில் அடுத்து வந்து இதை வந்து எப்படி கிண்ட போகிறோன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இதில் வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கிலோ மாவுக்கு 3 லிட்டர் தண்ணி. நீங்கள் 1 கிலோ மாவுன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 கிலோ வந்து 3 கிலோ மாவுக்கு வந்து 250 ml ஆயில் இதில் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்டா வரும் எல்லடை. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். பூண்டு வேணால் கொஞ்சம் நீங்கள் இடிச்சு இதில் போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். பூண்டு போட்டாச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் கலர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வயக்கான கூட போட்டுக்கோங்க. இல்லைன்னா போடுவோம். பாருங்க, இப்போ வந்து கொதிச்சிருச்சு. வந்து மாவை வச்சு கிண்டாச்சு. இப்போ பாருங்க, இப்போ இப்படி கிண்டி மாவை இறக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து கையில் நல்லா பிணைஞ்சு சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆற விட்டுக்காங்க. கையில் சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்காங்க. உருண்டை போட்டு காட்டுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வாடா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லடை ஊற்றணும். பார்த்துக்காங்க, உங்களால் முடிஞ்சா விட்டுங்க, இல்லைன்னா உருண்டையாக போட்டுக்காங்க. இது மாதிரி மாவு மாலிஷ் பண்ணிட்டு 2 உருண்டையாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். மாவு இதுதான். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்காங்க உருட்டிட்டு. ஆஃப் பண்ணிக்க. எல்லடையை தட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். எல்லடை ரெடி ஆயிரும். இந்த எல்லடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.